வணக்கம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில எதையாவது திட்டமிட்டுட்டே இருக்கோம். ஒரு புது வேலை, ஒரு பயணம், இல்ல அடுத்த வாரம் என்ன சமைக்கிறதுன்னு கூட. ஆனா பல சமயம் ரொம்ப கவனமா திட்டம் போட்ட விஷயங்கள் கூட பாதியில நின்னுடும். இல்லனா எதிர்பார்த்த ஒரு திருப்தியை கொடுக்காது. ஏன் இப்படி ஆகுது? ஒருவேளை நாம திட்டமிடும்போது அது எப்படி செய்யணுங்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தி, அது ஏன் செய்யணுங்கிறத மறந்துட்டுறோமோ? நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரம் ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தரோட தினசரி தியானம் நூல்ல இருந்து ஒரு சின்ன பகுதி. இதோட தலைப்பு முன்யோசனை. இன்னைக்கு இந்த முன்யோசனைங்கிறது வெறும் திட்டமிடுதல் தானா, இல்ல அது ஒரு வாழ்க்கை முறையா மாறுறதுக்கான ரகசியத்தை வச்சிருக்கான்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த உரையாடல் முடியும் போது உங்க திட்டங்களுக்கு ஒரு புது அர்த்தம் கிடைக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாம். முன்யோசனைங்கிற வார்த்தையை கேட்டதும் எனக்கு தோன்றது ஒரு செக்லிஸ்ட் போடுறது, பட்ஜெட் ரெடி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனா இந்த தியானம் இதை ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்துல பாக்குது. அப்போ இங்க சொல்ற முன்யோசனை நம்ம சாதாரணமா நினைக்கிற பிளானிங்கை விட வேறையா? நிச்சயமா. இதுதான் இந்த உரையாடலோட மிக முக்கியமான ஒரு தொடக்கப்புள்ளி. நாம பொதுவா பிளானிங்னு சொல்றது ஒரு செயல்முறை, ஒரு இலக்க வச்சு அதை அடைய படிகளை உருவாக்குறது. ஆனா இந்த தியானம் முன் யோசனைய ஒரு ப்ராசஸா பார்க்கல, அது ஒரு மனநிலையா, ஒரு வித உள்மன விழிப்புணர்வா பாக்குது. அதாவது வரப்போறது சும்மா யூகிக்கிறது இல்ல, நிகழ்காலத்துல நாம செய்யற செயல்களோட விளைவுகளை தெளிவா உணர்ந்து அதுக்கேற்ப கவனமா செயல்படுற ஒரு திறன். ஒரு நிமிஷம், விளைவுகளை உணர்வதுன்னு சொல்றீங்க. அது எப்படின்னா, ஒரு கல்ல குளத்துல போட்டா அது அலைகளை உருவாக்கும்னு தெரிஞ்சுக்கிற மாதிரிங்களா? அதுதான். ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் யோசிக்கணும். அந்த அலைகள் கரைக்கு போய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், கரையில இருக்கிற ஒரு சின்ன பூச்செடிய அது அசைக்குமா இல்லையா, அது வரைக்கும் யோசிக்கிறது தான் உண்மையான முன் யோசனை. இது எதிர்காலத்தை கணிக்கிற ஜோஷியம் இல்ல. இது காரண காரிய தொடர்பு, காஸ் அண்ட் எஃபெக்ட ஆழமா புரிஞ்சிக்கிற ஒரு ஞானம். நீங்க ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே அதோட கடைசி விளைவு மனக்கண்ணுல தெரியணும். அந்த தெளிவு வந்துட்டா உங்க ஒவ்வொரு அடியும் ரொம்ப உறுதியா இருக்கும். ஓ, அப்போ இது ஒரு பிரச்சனை வந்த பிறகு சரி செய்யற ரியாக்டிவ் மனநிலையில இருந்து பிரச்சனை வராமலே தடுக்கிற ப்ரோஆக்டிவ் மனநிலைக்கு மாறுறது. இது வெறும் செயல்திறனை, எஃபிஷியன்சியை மட்டும் கூட்டாது போல மன அமைதியும் கொடுக்கும் இல்லையா? மிகச்சரி. ஏன்னா எதிர்காலத்தோட அந்த நிச்சயமற்ற தன்மைதான் நம்மளோட பெரும்பாலான கவலைகளுக்கு காரணம். ஆனா உங்க நிகழ்கால செயல்கள் சரியான அடித்தளத்துல தெளிவான புரிதலோட இருந்துச்சுன்னா எதிர்காலத்தை பத்தின பயம் தானாவே குறையும். அந்த நம்பிக்கையை தர்றதுதான் இந்த வகை முன் யோசனை. இந்த தியானத்துல அடுத்த ஒரு வரி வருது, செய்து சாதிப்பதற்கு கடினமானதை முன்யோசனை செய்பவன் எளிதில் முடித்து விடுகிறான் அப்படின்னு. இது கேட்கறதுக்கு ஏதோ மந்திர மாதிரி இருக்கு. ஒரு கஷ்டமான காரியத்தை முன்யோசனை மட்டும் எப்படி சுலபமாக்க முடியும்? இது நிஜத்துல சாத்தியமா? இது ஒரு மேஜிக் இல்ல, இது ஒரு கலை. ஒரு பெரிய மலைய பார்த்தா நம்மளால எப்படி ஏற முடியும்னு மலைப்பா இருக்கும். நிறைய பேர் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்தே முயற்சியா விட்டுருவாங்க. ஆனா முன்யோசனை உள்ளவர் அந்த மலைய முழுசா பார்க்க மாட்டார். அவர் தன்னோட கவனத்தை அடுத்த அடி எங்க வைக்கிறதுங்கிறதுல செலுத்துவார். அந்த பெரிய மலைய ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன அடிகளா பிரிச்சிடுவார். ஓ, அப்படியா? அப்போ கடினமான காரியத்தை அதன் முழு உருவத்துல பார்க்காம அதை கையாளக்கூடிய சின்ன சின்ன பகுதிகளா பிரிக்கிறது தான் ரகசியமா? அது முதல் படி. அடுத்ததா ஒவ்வொரு அடிக்கும் என்ன தேவை, என்ன சவால் வரும், அது எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு அதுக்கான கருவிகளை தயாரா வச்சுக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பெரிய சாஃப்ட்வேர் உருவாக்குற டீம் எடுத்துக்கலாம். முன் யோசனை உள்ள ஒரு தலைவர் கடைசி ப்ராடக்ட பத்தி மட்டும் பேச மாட்டார். முதல் வாரம் என்ன செய்யணும், அதுக்கு என்னென்ன கோடிங் ஸ்கில்ஸ் தேவை, நடுவுல சர்வர் பிரச்சனை வந்தா மாற்று வழி என்னன்னு ஒவ்வொன்றையும் யோசிச்சு வச்சிருப்பார். இதனால பயணம் ஆரம்பிக்கும் போதே ஒரு முழு மேப் கையில இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். நீங்க சொல்ற இந்த வரைபடங்கிற ஓமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வரைபடம் கையில் இருந்தா மலையாட்டத்தோட கடினமான உழைப்புலேருந்து தப்பிக்க முடியாது. ஆனா வழி தவறிடுவோங்கிற பயத்திலேருந்து தப்பிச்சிடலாம். அந்த பயம் இல்லாததே அந்த கடினமான பயணத்தை எளிதாக்கிடும். அருமையா சொன்னீங்க. முன்யோசனை உழைப்பு குறைக்காது, அது தேவையற்ற மனப்போராட்டத்தையும் குழப்பத்தையும் பயத்தையும் நீக்கும். அதுதான் கடினமானதை எளிதாக்குற கலை. இந்த பெரிய விஷயங்களை சின்ன படிகளா உடைக்கிறதுங்கிற கருத்து தியானத்தோட அடுத்த வரிகளோட ரொம்ப அழகா பொருந்தது. மிக பெரிய காரியத்துக்கும் சிறிய துவக்கம் இருக்கிறது என்பதை முன்யோசனைக்காரன் தெரிந்து கொள்கிறான். அதோட சிறு செயல்களிடத்தும் ஆழ்ந்து கருத்து செலுத்துபவன் சான்றோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
அப்போ ஞானம்ங்கிறது பெரிய தத்துவங்கள்ல இல்ல, நம்ம டெய்லி செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கா? நிச்சயமா. ஒரு சிறந்த சமையல் கலைஞரை எடுத்துக்கோங்களேன். அவரோட திறமை அவர் கடைசியா பரிமாறுற அந்த பிரமாதமான உணவுல மட்டும் தெரியாது. அவர் ஒரு வெங்காயத்த எப்படி சீரா நறுக்கிறார், உப்ப எந்த பதத்துல சேர்க்கிறாருங்கிறதுலயும் இருக்கு. அந்த சின்ன செயல்கள்ல அவர் காட்டுற முழுமையான கவனம்தான் கடைசி உணவ உன்னதமாக்குது. இந்த தியானமும் அதேதான் சொல்லுது. இது நான் யோசிக்கிற முறைக்கு அப்படியே உல்டாவா இருக்கு. நான் எப்போதுமே சின்ன அன்றாட வேலைகளை ஒரு சுமையா நினைச்சு அதை வேகமா முடிச்சிட்டு முக்கியமான வேலைக்கு போகணும்னு நினைப்பேன். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அந்த சின்ன வேலையில நான் காட்டுற கவனம் தான் என் ஞானத்தோட அளவுகோல். ஆமா. ஏன்னா இன்னைக்கு நீங்க கவனமா செய்யற ஒரு சின்ன செயல் நாளைக்கு ஒரு பெரிய விளைவுக்கு வித்தா அமையும். ஒரு இமெயில நீங்க கவனமா எழுதுனா அது ஒரு பெரிய தொழில் வாய்ப்புக்கு வழிவகுக்கலாம். ஒரு செடியை நீங்க அக்கறையா பாத்துக்கிட்டா அது வளர்ந்து பெரிய மரமாகி பலருக்கு நிழல் தரலாம். இந்த தொடர்பை முன் யோசனையுள்ளவர், அதாவது சான்றோன் தெளிவா பாக்குறாரு. ஒரு செயல இது சின்னது இது பெருசுன்னு தரம் பிரிக்காம கையில எடுத்த ஒவ்வொரு வேலையிலயும் முழுசா ஈடுபடுறது ஒரு விதமான செயல்வழி தியானம் மாதிரி. சரி, இந்த விழிப்புணர்வு நிலை, சின்ன விஷயங்கள்ல கவனம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை நடைமுறை வாழ்க்கையில எப்படி பண்றது? இதுக்கு ஏதாவது ஒரு செயல் திட்டம் இருக்கா? இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்ற மாதிரி ஒரு திருக்குறளை இங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு 2000 வருஷ பழமையான ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செக்லிஸ்ட் மாதிரி இருக்கு. அதுதான் மிகச்சரியான வார்த்தை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் கொடுத்த இந்த செயல் திட்டம் இன்னைக்கு இருக்கிற ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் பாடத்திட்டத்துக்கு சமமானது. பொருள், கருவி, காலம், வினையிடனோடு 5. இதுல 5 முக்கியமான கூறுகள் இருக்கா? அந்த 5ஐயும் ஒன்னொன்னா பார்க்கலாமா? முதலாவது பொருள். பொருள்னா ஒரு செயலை செய்ய தேவையான வளம், ரிசோர்சஸ். இது பணம், மூலப்பொருட்கள், மனுஷங்கன்னு எதுவா வேணும்னாலும் இருக்கலாம். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன இருக்கு, இன்னும் என்ன தேவைன்னு தெளிவா கணக்கு போடுறது. அதாவது கையில இருக்கிறத வச்சு ஒரு யதார்த்தமான மதிப்பீடு செய்யறது. சரி, 2வது கருவி. கருவிங்கிறது நாம பயன்படுத்துற உபகரணங்கள் மற்றும் திறன்கள், டூல்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்க கோடிங் ஸ்கில்ங்கிற கருவி தேவை. ஒரு வீட்டை விற்க பேச்சு திறமைங்கிற கருவி தேவை. சரியான வேலைக்கு சரியான கருவி நம்ம கிட்ட இருக்கான்னு பாக்குறது. 3வது காலம். இது ரொம்ப முக்கியமானதா தெரியுதே. ஆமா, காலம், டைம். சரியான நேரம். விதைக்க ஒரு காலம், அறுவடை செய்ய ஒரு காலம். ஒரு வாய்ப்பை பயன்படுத்த சரியான தருணம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறது. அவசரப்பட்டாலும் தப்பு, தாமதப்படுத்தினாலும் தப்பு. 4வதா வினை. இதோட அர்த்தம் என்ன? வினைனா நாம செய்ய போற செயலோட தன்மை மற்றும் அதோட விளைவுகள், நேச்சர் ஆஃப் தி ஆக்ஷன். நாம செய்ய போற வேலை எவ்ளோ கஷ்டமானது, அதோட இயல்பு என்ன, அதை செஞ்சா என்னென்ன நல்லது கெட்டது நடக்கும்னு ஆழமா யோசிக்கிறது. இது ஒரு ரிஸ்க் அனாலிசிஸ் மாதிரி. கடைசியா இடன். இடம்னா சரியான இடம், பிளேஸ். ஒரு பயிறு அதுக்கேத்த நிலத்துல தான் பயிரிட முடியும். ஒரு தொழில அதுக்கான சந்தை இருக்கிற இடத்துல தான் ஆரம்பிக்கணும். சரியான இடத்துல செய்யற வேலை தான் முழு பலனையும் தரும். அருமை. இந்த 5 விஷயங்களும் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா இதுல எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. இவ்வளவு விஷயங்களையும் இருள் தீர எண்ணிச் செயல், அதாவது மனசுல எந்த குழப்பமும் இல்லாம யோசிச்சுட்டு தான் செய்யணும்னா, இது அனாலிசிஸ் பாரலிசிஸ்னு சொல்ற நிலைக்கு கொண்டு போயிடாவா? அதாவது யோசிச்சே காலத்தை கடத்தி வேலையில இறங்காமலே இருந்துடுற அபாயம் இருக்கே. இது ஒரு மிக மிக முக்கியமான கேள்வி. பலரும் இந்த குறளை தப்பா புரிஞ்சுக்கிற இடம் இதுதான். இருள் தீர எண்ணுதல்னா முடிவே இல்லாம யோசிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. அதோட உண்மையான அர்த்தம் அறியாமைங்கிற இருள் நீங்கி தெளிவான ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் சிந்திக்கிறது. இது செயலை தடுக்கிற ஒரு நிலை இல்ல. இது செயல்ல இறங்குனதுக்கு அப்புறம் வர்ற தடுமாற்றங்களை தடுக்கிற ஒரு நிலை. நீங்க ஒரு தடவை இந்த 5ஐயும் தெளிவா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் உங்க செயல்ல அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை தர்றதுதான் இந்த சிந்தனை முறையே தவிர செயலை தடுக்கிறது இல்ல. இது செயலுக்கான தைரியத்தை கொடுக்கிற ஒரு கவசம். இளமையிலேயே கற்றுக்கொள்வேனாக. இந்த எப்படிங்கிற நடைமுறை திறன்களோட இந்த ஏங்கிற ஆன்மீக நோக்கம் எப்படி பொருந்துது? இதுவரைக்கும் நாம கட்டின கட்டிடத்துக்கு அடித்தளமே இந்த பிரார்த்தனை தான். நாம இவ்ளோ நேரம் பேசின முன் யோசனை, திருக்குறள் காட்டுற செயல் திட்டம், இது எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள். ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அது ஒரு சர்ஜன் கையில இருந்தா உயிரை காக்கும். அதுவே ஒரு தவறானவர் கையில இருந்தா உயிரை பறிக்கும். கருவிக்கு நல்லது கெட்டது தெரியாது. அதை பயன்படுத்துறவரோட நோக்கம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அப்போ ஒரு உயர்ந்த நோக்கம் இல்லனா முன்யோசனையே ஒரு ஆபத்தான கருவியா மாறிடும்னு சொல்றீங்களா? நிச்சயமா.
ஒரு தார்மீக வழிகாட்டுதல் இல்லைன்னா முன் யோசனைங்கிறது சுயநலத்துக்கான ஒரு தந்திரமா, மத்தவங்கள சுரண்டுறதுக்கான ஒரு கருவியா, இல்லைன்னா வெறும் பொருள் சேர்க்கிற வெறியா மாறிடும். அப்படி வர்ற வெற்றி கூட ஒரு விதத்துல தோல்விதான். ஏன்னா அது மன அமைதியோ உண்மையான நிறைவையோ தராது. இங்க அண்ணல்னு சொல்ற அந்த உயர்ந்த நோக்கம், அது இறைவனா இருக்கலாம், தர்மமா இருக்கலாம், இல்ல தன்னலமற்ற சேவையா இருக்கலாம். அதுதான் நம்ம செயல்களுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ நாம பார்த்த அந்த திருக்குறள் வழிகாட்டிங்கிறது ஒரு காரோட ஸ்டியரிங் பிரேக்னா, இந்த பிரார்த்தனைங்கிறது நாம எங்க போகணும்னு சொல்ற ஜிபிஎஸ் மாதிரி. மிகச்சரியான உண்மை. அந்த ஜிபிஎஸ் இல்லைன்னா எவ்வளவு சிறந்த காரா இருந்தாலும் அது வட்டம் அடிச்சிட்டோ இல்ல தப்பான திசையிலயோ தான் போகும். நாம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் அந்த பெரிய நோக்கத்தை நோக்கிய ஒரு படியா மாறும்போது தான் நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறுது. அந்த அர்த்தம்தான் உண்மையான வெற்றி. அருமை. இப்போ இந்த தியானத்தோட முழு பரிமாணமும் தெரியுது. இது வெறும் செயல்திறனை பத்தினது மட்டும் இல்ல, செயலோட ஆன்மாவை பத்தினது. சரி, இந்த ஆழமான உரையாடலை தொகுத்து பார்த்தா முன் யோசனைங்கிறது வெறும் திட்டமிடுதல் இல்ல, அது நிகழ்கால செயல்களோட எதிர்கால விளைவுகளை உணர்ற ஒரு விழிப்புணர்வு. கடினமான காரியங்களை சின்ன படிகளா பிரிச்சு அந்த சின்ன செயல்கள்ல முழு கவனம் செலுத்துறதே ஞானத்தோட அடையாளம். இதை நடைமுறைப்படுத்த வள்ளுவர் காட்டுற பொருள், கருவி, காலம், வினை, இடங்கிற 5ஐயும் மனசுல தெளிவு வர்ற வரைக்கும் சிந்திச்சு செயல்படணும். எல்லாத்துக்கும் மேல இந்த எல்லா செயல்களும் ஒரு உயர்ந்த அர்த்தமுள்ள நோக்கத்தோட இணைக்கப்படும் போதுதான் அந்த செயல் ஒரு தியானமா மாறுது. மிக சரியா சொன்னீங்க. இது செயல ஞானமா மாத்துற ஒரு ரசவாதம். அந்த ரசவாதத்தை செய்யறது அந்த உயர்ந்த நோக்கம்தான். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில திட்டமிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. அது ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம், இல்ல ஒரு புது பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறதா இருக்கலாம். அந்த திட்டத்துல நீங்க 99% நேரத்தையும் சக்தியையும் அதோட எப்படிங்கிறத பத்தி, அதாவது அந்த 5 அம்சங்களை ஆராயறதுல செலவு செய்றீங்களா, இல்ல அதோட உண்மையான ஏன் என்னங்கிறத பத்தி ஆழமா யோசிச்சிருக்கீங்களா? இந்த தியானம் சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த ஏங்கிற அடித்தளத்தை நம்ம வலுப்படுத்தினா எப்படிங்கிறது தானாவே எளிதாகிடுமோ சிந்திச்சு பாருங்க.